ஸ்ரீ நாரத புராணம் 31ஆம் பகுதி. பீஷ்மர் பரசுராமர் மோதல். விசித்திர வீரியன் சந்தனு சத்யவதி தம்பதியரின் மகன். மன்னன் அவனுக்கு திருமணம் முடித்து வைக்க பீஷ்மர் காசி ராஜனின் கன்னிகையர் மூவராகி அம்பை, அம்பிகை, அம்பாலிகை என்ற மூவரை கவர்ந்து வந்தார். இதில் அம்பை சால்வ மன்னனின் மீது மையல் கொண்டிருந்தாள். பீஷ்மர் அவளை சால்வனிடமே அனுப்பி வைக்க சால்வன் பிறரால் கடத்தி செல்லப்பட்ட அம்பையை ஏற்க மறுத்து திருப்பி அனுப்பிவிட்டான். திரும்பி வந்த அம்பை பீஷ்மரிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தினாள். பீஷ்மர் தன் பிரம்மச்சரிய விரதத்தை கூறி மறுத்துவிட்டார். இதனால் கோபம் கொண்ட அம்பை பீஷ்மரின் குருவான பரசுராமரை சரண் அடைந்து பீஷ்மரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இல்லையேல் பீஷ்மரை பரசுராமர் கொல்ல வேண்டும் என்று வேண்டினாள். பீஷ்மர் முடிவாக மறுக்கவே அவருக்கும் பரசுராமருக்கும் பயங்கரமாக போர் மூண்டது. அனைவரும் பரசுராமரிடம் போர் தொழில் பிராமணனுக்கு வேண்டாம் என்று தடுத்தனர். பீஷ்மரிடம் குருவான பரசுராமரிடம் போர் வேண்டாம், போர்க்களத்தில் பிராமணருக்கு மரியாதை செய்வாய் என்றனர். ஒரு நாள் பீஷ்மர் கனவில் வசுக்களில் மூவர் அந்தனர் வடிவில் தோன்றி உபதேசித்த பிரஸ்வாப அஸ்திரத்தை வேறு வழியின்றி பரசுராமர் மீது ஏவ 8வது வசுவின் பிறவியான பீஷ்மர் எண்ணினார். உடனே அங்கு வந்த நாரத மாமுனிவர் பீஷ்மரிடம் பிரஸ்வாப அஸ்திரத்தை குருவும் பிராமணோத்தமரான பரசுராமர் மீது விடாதே, அவரை அவமதிக்காதே என்று கூறினார். கனவில் தோன்றிய மூவரும் ஆகாயத்திலிருந்து பீஷ்ம பிதாமகரிடம் அவ்வாறே கூறினர். பீஷ்மரால் விடப்பட்ட அஸ்திரம் திரும்பி அழைக்கப்பட்டதை பரசுராமரும் கண்டார். நாரத மாமுனிவர் பரசுராமரிடம் போரிலிருந்து விலகி சமாதானம் செய்து கொள்ளுமாறும் கூறினார். மேலும் அவரால் பீஷ்மரையோ பீஷ்மரால் அவரையோ கொல்ல முடியாது என்றும் கூறினார். நாரத மாமுனிவர் அஸ்திரத்தை உபதேசித்தவர்களும் பீஷ்மரை குருவிடம் சென்று சமாதானம் செய்து கொண்டு உலகத்திற்கு நன்மை புரியுமாறு அறிவுரை பகன்றார். பின்னர் பரசுராமர் நாரத முனிவர் முன்னிலையில் அம்பையை அழைத்து பீஷ்மரை வெல்ல முடியவில்லை என்றார். பீஷ்மரை எதிர்த்து போரிடுபவரும் இல்லை, பரசுராமருக்கு இணையான போர்க்கலை ஆசிரியரும் இல்லை என கூறி அவர்களுக்குள் நாரத மாமுனிவர் சமாதானம் செய்து வைத்தார். 31ஆம் பகுதி நிறைவடைந்தது.